தமிழின் பார்வைக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்ஐஆர். இதுதான் டாப் ஆஃப் த டவுனா இருந்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கோட நவம்பர் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ், தீவிர சிறப்பு மறுவரைவு, அதாவது வாக்காளர் பட்டியல் வச்சிருப்பாங்களா, அது ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. சில வீடுங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதாவது அலெக்ஸ் சின்னு சொல்லிட்டு அவங்களே எலிமினேஷன் ஃபார்ம் சொல்றாங்க. அது ஏற்கனவே உங்ககிட்ட இப்போ நீங்க எலக்டோரல் ரோல்ல இருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பழைய டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி, பழைய போட்டோ உங்களோட எல்லாமே ஃபில் பண்ணி வந்துருது. அதுல இப்போ நீங்க புதுசா கொடுக்க வேண்டியது உங்க அப்பா அவங்களோட ஆதார் நம்பர் தேவைப்பட்டா, நீங்க விருப்பப்பட்டா உங்க அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 2002, 2003, அப்புறம் 2005 இது வந்துட்டு 2 வாட்டியா தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடந்திருக்கு பழசு. அதுல உங்க அப்பா அம்மாவுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தா அந்த நம்பர் அது எந்த பக்கத்துல இருக்கு, எந்த தொகுதியில இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா நீங்க பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆபீசர், அவர் தான் உங்ககிட்ட வந்து இந்த ஃபார்ம்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். அவர் சர்ச் பண்றதுக்கு அவருக்கு அந்த டேட்டா பேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுல இல்ல 2002, 2005லயும் உங்க வீட்டுல இருக்க யாருமே என்ரோல் பண்ணல அப்படின்னா என்ன அது போது தெரியல. இப்போ நீங்க என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்க அப்பா அம்மாவோட ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிஎல்ஓ என்ன முடிவு பண்றாரு அப்படின்றது டிராஃப்ட் வரும்போது தான் தெரியும். ஆன்லைன்ல பண்றது அப்படின்னா ஆன்லைன்ல இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. உங்க அப்பா அம்மா பேர் இருக்கு அப்படின்னா ஈஸி, பழைய எஸ்ஐஆர்ல நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பேர் இப்போ ஓட்டர் ஐடியில என்ன பேர் இருக்கோ அதே பேர் ஆதார்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை. இப்போ ஆதார்ல வேற பேர் இருக்கு, ஆதார்ல இனிஷியல் இல்ல, ஓட்டர் ஐடியில இனிஷியல் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னா கண்டிப்பா பிரச்சனை. உங்க பேரை அதுல இருந்து நீக்கிறதுக்கு கூட வழி இருக்கு. அதுல அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கு, ஏற்கனவே 2002, 2005லயும் உங்க அப்பா அம்மா பேரு இல்ல உங்க தாத்தா பேர் யாரோ ஒருத்தவங்க உங்க சொந்தக்காரங்க பேர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அதை எடுத்து வச்சுக்கோங்க.